நம்மிடம் கருத்துக்களை பரிமாறி விடைபெற்று சென்றிருக்கின்ற கழக உயர்நிலை செயல் திட்டக்குழு உறுப்பினரும் முன்னாள் அமைச்சரும் திருப்பூர் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளருமான மரியாதைக்குரிய தோழர் சாமிநாதன் அவர்களே, அவரோடு வருகை புரிந்த கழகத்தினுடைய நிர்வாகிகளே, இதற்கு முன்னால் உரையாற்றி விடைபெற்று சென்றிருக்கின்ற பேரவையினுடைய பொதுச் செயலாளர் கோவை ரவிக்குமார் அவர்களே, துணை பொதுச் செயலாளர் தோழர் விடுதலை செல்வன் அவர்களே, நிதி செயலாளர் தோழர் பெருமாவளவன் அவர்களே, கொள்கை பரப்பு செயலாளர் தோழர் தலித் சுப்பிரமணியம் அவர்களே, வழக்கறிஞர் அணியினுடைய செயலாளர் தோழர் பெரியார் ராசன் அவர்களே, தொழிலாளர் பேரவையினுடைய செயலாளர் செந்தில் அவர்களே, தலைவர் செல்வராஜ் அவர்களே, கலை இலக்கிய அணியினுடைய செயலாளர் கோவிந்தசாமி அவர்களே, தொழிலாளர் பேரவை துணை செயலாளர் முத்துசாமி அவர்களே, மகளிர் அணி செயலாளர் அம்சவேணி அவர்களே, மகளிர் அணி துணை செயலாளர் அன்பு சுமதி அவர்களே, தாராபுரம் நகரத்தினுடைய செயலாளர் ஜெயராஜ் அவர்களே, தலைவர் சண்முகம் அவர்களே, தாராபுரம் ஒன்றியத்தினுடைய செயலாளர் கிருஷ்ணன் அவர்களே, தலைவர் காளிமுத்து அவர்களே, குண்டடம் ஒன்றியத்தினுடைய செயலாளர் ராஜசேகர் அவர்களே, தலைவர் விஜயகுமார் அவர்களே, மூலனூர் ஒன்றியத்தினுடைய செயலாளர் சிவகுமார் அவர்களே, தலைவர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, வெள்ளக்கோவில் ஒன்றியத்தினுடைய செயலாளர் சதீஷ்குமார் அவர்களே, தலைவர் இளவரசன் அவர்களே, வெள்ளக்கோவில் நகரத்தினுடைய செயலாளர் தோழர் அம்சவள்ளி அவர்களே, தலைவர் சிவரஞ்சனி அவர்களே, காங்கேயம் ஒன்றியத்தினுடைய செயலாளர் ஜெயந்தி அவர்களே, தலைவர் கௌசல்யா அவர்களே, இறுதியிலே நன்றி உரையாற்ற இருக்கின்ற குண்டடம் ஒன்றிய செயலாளர் தோழர் ராஜசேகர் அவர்களே, இங்கே பெருந்திரளாக வந்திருக்கின்ற பேரவையினுடைய மாநில நிர்வாகிகளே, மாவட்ட பொறுப்பாளர்களே, தாராபுரம் நகரத்திலிருந்து வந்திருக்கின்ற சகோதரிகளே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் முதலில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆதித்தமிழர் பேரவை தொடர்ந்து தொகுதிகளிலே சமூக நீதியை கேட்டு மாநாடுகளை நடத்தி கொண்டிருக்கிறது. சமூக நீதிக்கு என்ன அரசியர்களுக்கு இழப்பு ஏற்பட்டுவிட்டது என்பது நம்மளே பலருக்கும் கூட தெரியாது. என்ன சமூக நீதியிலே நமக்கு இழப்பு ஏற்பட்டு விட்டது? ஏதோ கோயில மனுநீதி சோழன் கிட்ட ஒரு மாடு போய் மணி அடிச்சு நியாயம் கேட்டதல்லவா, அதை போல இப்போ நம்ம சமூக நீதியை தட்டி கேட்டுக் கொண்டிருக்கிறோம். இந்த சமூக நீதியை இப்போது மட்டும் நாம் கேட்கவில்லை, தொடர்ந்து பல ஆண்டுகளாக கேட்டுக் கொண்டிருக்கிறோம். அருந்ததியருக்கு சமூக நீதி கிடைக்கவில்லை, அவர்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டு விட்டது. காரணம், இவர்கள் மத்தியிலே விழிப்புணர்வு இல்லை, அரசியல் விழிப்புணர்வு இல்லாமல் இருந்தது. ஆனால் இன்றைக்கு அந்த அரசியல் விழிப்புணர்வு கொஞ்சம் கொஞ்சமாக திரும்பி வந்திருக்கிறது. எனக்கு தெரிந்து பல்வேறு நகரங்களை விட தாராபுரம் நகரத்தில் கற்றவர்கள், படித்தவர்கள் அதிகமாக இருக்கிற நகரம் இந்த தாராபுரம் நகரம். இந்த நகரத்தில் இருக்கிறவர்களுக்கு நிறைய விழிப்புணர்வு இருக்கிறது. ஒரு காலத்துல ஒரு படித்த கல்லூரியில பேராசிரியராக இருந்த ஒருவர் கூட, நீங்க ஏன் 3% இடஒதுக்கீடு கேட்டீங்க, 6% இடஒதுக்கீடு நீங்கள் வாங்கியிருக்க வேண்டும் என்று என்னிடம் வந்து போராடினார், பேசினார். நீங்க 3% இடஒதுக்கீடுக்கு ஒப்புதல் அளித்திருக்க கூடாது, வாங்கினால் 6% இடஒதுக்கீடு வாங்கியிருக்க வேண்டும். அப்படியே 3% இடஒதுக்கீடு இருந்தாலும் கூட மேற்கு தளத்துக்கு பொருந்தாது, மற்ற வடக்கு தெற்கு மாவட்டங்களுக்கு வேண்டுமானாலும் பொருந்துமே ஒழிய மேற்கு தளத்துக்கு 10% இடஒதுக்கீடுக்கு மேல் வேண்டும். ஏனென்றால் இங்கேதான் அருந்ததியர்கள் அதிகமாக வசித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற கோரிக்கையை
மிக விழிப்புணர்வோடு இங்கே இருக்கிற ஒரு கல்லூரி பேராசிரியர் என்னிடம் கேட்டார். இது நடந்தது ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது. உண்மைதான், அவருடைய கோரிக்கை சரிதான். ஆனால் இப்பொழுது கோரிக்கை வைப்பதற்கு கலைஞரும் இல்லை, இருந்தால் அவரிடம் வச்சிருக்கலாம். கடந்த 10 ஆண்டுகளாக இன்றைக்கு ஒரு அடிமை ஆட்சி இங்கே ஆண்டு கொண்டிருக்கிறது. இந்த அடிமை ஆட்சியிடம் எந்த கோரிக்கையும் வச்சா அவங்க மூளையில ஏறாது. அவர்களுடைய எஜமான் என்ன சொல்கிறார்களோ அதைத்தான் அவர்கள் கேட்பார்கள். அடிமட்டத்திலே இருக்கிற ஏழை மக்கள், தொண்டர்கள் கொடுக்கிற கோரிக்கையை பற்றி அவர்களுக்கு கவலையே கிடையாது. அதனால்தான் தளபதி அவர்கள் கொரோனா காலத்துல மார்ச், ஏப்ரல் அந்த காலகட்டங்களில எல்லா மக்களுக்கும் 5000 ரூபாய் கொடுங்கள் என்று கோரிக்கை வைத்தார். அரசாங்கத்தில் எல்லோருக்கும் 5000 ரூபாய் கொடுங்கள் கோரிக்கை வச்சார். ஆனால் அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்பொழுது தேர்தல் நெருங்குகிற இந்த காலகட்டத்தில் கடந்த மாதம் எல்லாருக்கும் 2500 ரூபாய் கொடுத்தார். இன்னும் வேடிக்கை என்னவென்று சொன்னால், கடந்த சட்டப்பேரவை நடந்து கொண்டிருக்கும் போது, இந்த கொரோனா வருவதற்கு முன்பு சட்டப்பேரவையில தளபதி அவர்கள் சொன்னார்கள், கொரோனாவுடைய தாக்கம் ரொம்ப சீரியஸா இருக்குது, கொஞ்சம் கவனமா இருங்க அப்படின்னு சொன்னார். அதுக்கு முதலமைச்சர் கிண்டல் அடித்தார். கொரோனா எல்லாம் எங்களுக்கு எல்லாம் வராது, இங்கெல்லாம் இல்ல, அதெல்லாம் 70 வயசுக்கு மேல இருக்கிறவங்க தான் வரும் அப்படின்னு கிண்டல் அடித்தார். இதெல்லாம் மக்கள் மறந்து விட்டார்களா? நான் கேட்கிறேன். மக்களா மறந்து விட்டார். ஆனா மக்கள் மறதியை வைத்துதான் அரசியலே இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே பழைய விஷயங்களை நாம் நினைவு கூறுவது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன நடந்தது, வரலாறு ரொம்ப முக்கியம் பண்ணா அப்படின்னு ஒரு வாசகம் இருக்கு. வரலாறு உண்மையிலே ரொம்ப ரொம்ப முக்கியம். வரலாறை மறந்துட்டோம்னா நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்மளை எளிதாக எல்லோரும் ஏமாற்றி சென்று விடுவார்கள். ஆக 5000 ரூபாய் தளபதி அவர்கள் கொடுக்க சொன்னார், கொடுக்கவில்லை. அதே போல இன்னும் பல்வேறு கோரிக்கைகளை வைத்தார், ஈடுபடவில்லை. 7 பேர் விடுதலையை கூட சீக்கிரம் நீங்களே செய்யுங்க அப்படின்னு சொன்னாரு. இவங்க செய்யல. நீங்க அதை கொஞ்சம் நிறுத்தி வைங்க, அப்புறம் ஆரம்பிக்கலாம். எல்லாம் போறாங்களா? அவ எல்லாம் நிறுத்தி வைங்க, அப்புறம் கொடுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் எல்லாத்தையும் வர சொல்லுங்க. இல்ல அங்க ஒரே சவுண்டா ஒரு 10 நிமிஷம் கொடுத்துருங்க, முடிஞ்சது. தோழர்களே, ரொம்ப ஒரு முக்கியமான காலகட்டத்தில் எல்லாம் உணவாங்க. முக்கியமான காலகட்டத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். வாய்ப்பு என்பது ஒரு முறைதான் வரும். அது ஏமாந்துட்டா போச்சு, மறுபடியும் வராது. 2016 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை இழந்தது எப்படி? 1.1 விழுக்காடு வாக்குதான். இது ரொம்ப குறைவான வாக்கு. அப்ப 1.1 வாக்கு வித்தியாசம் அப்படின்னு சொன்னா இன்னும் கொஞ்சம் கூடுதலா வேலை செஞ்சிருந்தா அந்த வாக்குகளை பெற்றிருக்கலாம். இன்றைக்கு ஆட்சியில திராவிட முன்னேற்ற கழகம் தான் இருந்திருக்கும். இன்னைக்கு அவங்க அம்மையார் ஜெயலலிதா இறந்த பிறகு கூவத்தூர்ல கூடி இந்த ஆட்சியை இழந்துவிடக் கூடாதுன்னு ஓபிஎஸ், இபிஎஸ் 2 பேரும் அடிச்சுக்கிட்டாங்க. அப்ப இபிஎஸ் பிக்சர்ல இல்ல, ஓபிஎஸ் மட்டும்தான் இருந்தாரு. கூவத்தூர்ல இவர்கள் எல்லாம் பேசி முடிவெடுத்து நாமெல்லாம் யாரும் முரண்பாடோடு பிரிஞ்சு போக வேண்டாம், 4 ஆண்டுகள் இருக்கிறது, இருந்து எல்லாம் நல்லா கொள்ளையடிச்சுட்டு வெளியே வந்துடலாம், அது வரைக்கும் அமைதியா இருக்குன்னு பேசி இவங்களுக்குள்ள ஒப்பந்தம் போட்டுதான் இப்ப இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கு. இந்த ஆட்சி எப்படி நடந்து கொண்டிருக்கிறதுனா, 4 வருஷம் நம்ம இருந்து கொள்ளையடிச்சுட்டு வெளியே போயிடலாம், அது வரைக்கும் முரண்பாடுகளை பேசாதீங்க. இப்ப நான் காலையில கோவையிலிருந்து இங்க வரும்போது பார்த்தேன், எங்க பார்த்தாலும் சின்னம்மா வருக வருகன்னு போஸ்டர். இதெல்லாம் எப்படி வருது? எங்க இருந்து வந்தது? அதெல்லாம் சின்னம்மா இன்னும் ஒளியில் அவங்க இருக்கிறாங்க.
அவங்க கிரிமினல் நம்பர் 2, கிரிமினல் நம்பர் 1 தான் இறந்து போயிட்டாங்க. சட்டப்படி உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி கிரிமினல் நம்பர் 1 ஜெயலலிதா, கிரிமினல் நம்பர் 2 சசிகலா. அவங்களுக்கு தான் வர்றாங்க, வரவேற்பு கொடுக்கலான்னு சில பேர் செஞ்சுட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. தமிழ்நாட்டு மக்களை கொள்ளையடிப்பதற்கு இந்த கூட்டம், இவங்களுக்கு எந்த திட்டமும் கிடையாது. எடப்பாடிக்கு ஏதோ திட்டம் இருக்கா? அவர் என்ன படிச்சிருக்காரு? அண்ணாவை படிச்சிருக்காரா? பெரியார படிச்சிருக்காரா? எடப்பாடி படிச்சிருக்கா? நான் கேட்கிறேன். கேட்டா நான் ஒரு புத்தகம் படிச்சுட்டு இருக்கேன்னு ஒரு பேட்டியாளர்கிட்ட சொல்றேன். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா புத்தகம் படிப்பேன். உடனே அந்த பேட்டி எடுக்கிறவர் கேட்கிறாரு, என்ன புத்தகம் படிக்கிறீங்க சொல்லுங்கன்னா முடிக்கிறாரு. என்ன புத்தகம் படிக்கிறீங்கன்னு கேட்டா முடிக்கிறாரு. சும்மா ஏதாவது அள்ளி தெளிக்கலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. இவங்க கிட்ட எந்த திட்டமும் கிடையாது. இவங்க அண்ணாவையும் படிக்கவில்லை, பெரியாரையும் படிக்கவில்லை, இல்ல இந்த திராவிட இயக்க வரலாறு இவங்களுக்கு தெரியாது. சமூக நீதி கட்சி, நீதி கட்சியினுடைய வரலாறு இவங்களுக்கு யாராவது தெரியுமா? ஒரு ரவுடி பையன் இருக்கான் செந்தில் பாலாஜி, அவனுக்கு இதெல்லாம் தெரியுமா? அவன் தெளிவா சொல்லிட்டான், எங்களுக்கு அண்ணாவையும் தெரியாது, பெரியாரையும் தெரியாது, எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது எம்ஜிஆர், அம்மையார், சின்னம்மா, பெரியம்மா. அவங்க ஆட்சி எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா? உண்மை ராஜேந்திர பாலாஜி, ராஜேந்திர பாலாஜி, செந்தில் பாலாஜி, சாரி ராஜேந்திர பாலாஜி, இவங்க உண்மையிலே மக்களை எந்த அளவுக்கு கோமாளிகளாக மாற்றுகிற ஒரு திட்டத்தை அவன் கையில கட்டிருக்கிறான் பாருங்க. கயிறு என்ன எங்க போய் வந்துருச்சது கட்டினானே தெரியல. உண்மையில பயங்கர மந்திரவாதி கூட இருக்கு அந்த ஆளு. மந்திரவாதி எல்லாம் அமைச்சரா இருக்கான். மந்திரவாதி எல்லாம் அமைச்சர். ஓபிஎஸ் உங்களுக்கு தெரியும், அவர் ஏற்கனவே பதவி போச்சுங்க. பதவி போய் நாங்க ஒண்டிகிற நிகழ்ச்சியில கலந்துகிட்டு இருந்தோம். அப்ப வந்தாரு, நான் முன்னாடி போயிருக்கிறேன், அவர் பின்னாடி வந்துட்டு இருந்தாரு, ஒரு குழுவா வந்துட்டு இருந்தாரு. அப்புறம் சொன்னாங்க ஓபிஎஸ் வராருங்க அப்படி. சரி சரி நான் பின்னாடி வணக்கம் சொன்னேன். அப்ப அமைச்சரா இல்லைங்க. அதுக்கு அப்போ பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருந்தது. அங்க ஒண்டிவீரர் நிகழ்வுக்கு வந்துட்டு போன அடுத்த நாள் அவருக்கு துணை முதல்வர் பதவி, அவருக்கு அங்க அடிக்குது சான்ஸ். எல்லாமே திட்டமிட்டு கொள்ள, தமிழக மக்களை எப்படி திட்டமிட்டு கொள்ளையடிப்பது அப்படின்னா, இதுல நம்ம மகிழ்ச்சி அடைகிறதை விட நம்ம மக்களுக்கு கிடைக்க வேண்டிய அடிப்படை வசதிகள் எல்லாம் வீணா போச்சு. நேர எத்தனை வசதிகள் நமக்கு கிடைத்திருக்க வேண்டும். நம்ம பகுதிகளுக்கு எல்லாம் போய் பாருங்க, இன்னும் பல்வேறு பட்டா இல்ல, சுடுகாடு இல்ல, தண்ணி இல்ல, வீடு இல்ல, எதுவுமே இல்லை. இத்தனை ஆண்டு காலங்களுக்கு பிறகு எதுவுமே இல்லை. அப்போ இவர்களுக்கு இந்த மக்களை பற்றி கவலை இல்லை. பல ஆயிரம் கோடிகளை ஒவ்வொரு அமைச்சரும் நீ சேர்த்து வச்சிருக்கான். நீங்க தேர்தலை இறக்கி விட்டுருவான், விடுக்கட்டும், பிரச்சனை இல்லை. ஆனால் ஒன்றை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த நாட்டை கடந்த காலத்தில் ஆண்ட காமராஜர் எப்படி கல்வியை வளர்த்தார், அது ஒரு பக்கம். அதற்கு பிறகு வந்த அண்ணா தமிழ்நாட்டில் என்னென்ன சிறப்புகளை கொடுத்தார்? 3 முத்தான விஷயங்களை அண்ணா செய்தார். ஒன்று, தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர். முன்னாடியெல்லாம் மெட்ராஸ் பிரசிடென்சி தான் அதுக்கு பேரு, சென்னை ராஜதானின்னு சொல்லுவாங்க. தமிழ்நாடு என்று பெயர் வைத்தவர் அண்ணா. சுயமரியாதை திருமணங்களுக்கு சட்ட அங்கீகாரம் கொண்டு வந்தவர் அண்ணா. இருமொழி கொள்கைதான் எங்களுடைய முடிவு என்று தீர்க்கமாக சொன்னவர் அண்ணா. இந்த 3 விஷயங்கள் அண்ணா செஞ்சார். அந்த அண்ணாவை பற்றி இப்படி இருக்கிற அஇஅதிமுகவுக்கு ஒன்றும் தெரியாது. அந்த அண்ணாவை பற்றி இவங்களுக்கெல்லாம் அந்த கட்சி கொடியில அண்ணா இருப்பாரு, கட்சி பெயர்ல அண்ணா இருப்பாங்க. 2ஐ தவிர அவர்களுக்கு அண்ணாவை பற்றி நிச்சயமாக ஒன்றும் தெரியும். அப்படிப்பட்ட என்ன சொல்றது, இவங்க தான் இன்னைக்கு அமைச்சர்கள். அப்ப அண்ணா
அண்ணாவுக்கு பிறகு கலைஞர். உண்மையிலே சொல்றேன், கலைஞர் தமிழ்நாட்டை 19 ஆண்டுகள் தான் ஆண்டார். 5 முறை ஆண்டார். 5 முறை பழிவாங்கப்பட்டார். ஒரு முறை இதே அம்மையார் வந்து ராஜீவ் காந்தியை கொலை செய்தது திமுக பிரச்சாரம் பண்ணி ஜெயிச்சாங்க. விசாகாலத்தில் ஒரு முறை தடை செய்யப்பட்டது. இந்த காட்சியை கவிழ்த்துட்டு கவர்னர் ஆட்சி கொண்டு வந்தாங்க. அது மாதிரி 2-3 முறை கொள்கைக்காக பாதிக்கப்பட்டது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி. கொள்கைக்காக பாதிக்கப்பட்டது. எல்லாம் சொல்றாங்கல்லங்க, உண்மையிலே ஒண்ணு சொல்றேங்க, ஒரு பொய் எவ்வளவு வேகமா பரவுது, உண்மைக்கு அந்த வேகம் கிடையாது. பொய்க்கு தான் வந்து வேகம் அதிகம். ஒரு பொய்யை பரப்பி விட்டுருக்காங்க. என்ன தெரியுங்களா? மஞ்சள் பையோடு திருட்டுறையில் ஏறி சென்னைக்கு வந்தவர் யாரு? கலைஞர். சொல்றாங்க, மஞ்சள் பையோடு திருட்டுறையில் ஏறி சென்னைக்கு வந்தவர் கலைஞர். அந்த அம்மா நம்பர் 1 கிரிமினல் ஜெயலலிதா அவங்க தான் வந்து ஊரா பேசினாங்க. ஆனால் உண்மையில என்ன தெரியுங்களா? கோவையில தான் அந்த காலத்துல சினிமா படங்கள் எடுப்பாங்க. அந்த சினிமா படங்களுக்கு கதை வசனம் எழுத கோவை சிங்கநல்லூருக்கு தான் அவர் வந்து குடியிருந்தார் கலைஞர். அந்த காலகட்டங்களில மலைக்கல்லன் போன்ற படங்கள் வருகிற அந்த காலகட்டங்களில் சினிமா ஹீரோவை விட கதை வசனம் எழுதுறவருக்கு தான் சம்பளம் ஜாஸ்தி. இந்த அம்மா ஜெயலலிதா தமிழ்நாட்டுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடியே கலைஞர் 1953 அப்பொழுதுதான் ஸ்டாலின் பிறக்கிறார். 1953 ஸ்டாலின் அப்பொழுதுதான் பிறக்கிறார். ஸ்டாலின் பிறக்கும் போதே கலைஞரிடத்தில் கோபாலபுரம் வீடும் ஒரு ஸ்டுடிபேக்கர் காரும் அவர் வீட்டில் இருந்தது. யார் வேற யாரும் கார், அந்த கார் கலைஞர் வச்சிருக்கிற காலத்துல எம்ஜிஆர் கிட்ட கார் கிடையாது. கலைஞர் கார் வைத்திருக்கும் போது அவ்வளவு பெரிய ஹீரோல எம்ஜிஆர், அவர்கிட்டயே கார் கிடையாது. மஞ்சள் பையை தூக்கிட்டு திருட்டுறையில் ஏறி யார் வந்தது? மைசூரில் இருந்து இந்த அம்மையார் கிரிமினல் நம்பர் இவங்க தான் வந்திருக்காங்க. யார் வந்தாங்க? எவ்வளவு ஒரு பொய்யை சொல்றாங்க பாருங்க. அந்த பொய் தான் மக்கள் மத்தியில் அப்படியே போய் பதி. ஒரு பொய்ய அதே போல ஒரு காலகட்டத்தில் ராஜீவ் காந்தியை சுட்டு கொன்றது திமுக பிரச்சாரம் பண்ணாங்கல்ல, விசாரணை கமிஷன் நடந்ததில்ல, திமுக எங்கேயாவது வந்ததா அந்த பேச்சு அடிபட்டதா? திமுகவுக்கும் இந்த கொலைக்கும் சம்பந்தம் இருக்குன்னு எங்கேயாவது யாராவது சொன்னாங்களா? கேட்கிறேன். எவ்வளவு இந்த அம்மையார் வந்துங்க பார்ப்பட அம்மையாராச்சா அவங்களுக்கு அந்த சில என்னென்ன பண்ணணும் ஐடியாலாம் உங்களுக்கு கிடைச்சிருச்சுங்க. அப்படி இந்த மக்களை ஏமாற்றிதான் இன்னைக்கு வந்து வாக்குகளை பெற்றார். கலைஞர் வந்து அவருடைய ஆளுமை அப்படிங்கிறது என்னுடைய வயதுக்கு நான் பார்த்த வகையில இந்தியாவிலே வேறு எந்த முதலமைச்சருக்கும் கிடையாது. சாணக்கியன் சொல்லுவாங்க, சாணக்கியம் ஒரு பார்ப்பனர், அப்படி இல்லை, அதுக்கு மேல கலைஞர் வந்து வெறுமனே சாணக்கியர் இல்லை. ஒரே ஒரு எடுத்துக்காட்டை நம்ம அடுத்ததிலிருந்தே நான் சொல்ல விரும்புகிறேன். கலைஞர் வந்து உள்ளிட ஒதுக்கீடு சட்டம் இயற்றினாங்க 2009 தமிழ்நாடு. அந்த சட்டம் இன்னைக்கு வரைக்கும் நடைமுறையில் இருக்கு. அதை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இதை போன்ற ஒரு சட்டத்தை ஆந்திராவில் என்டிஆர் அவர்கள் கொண்டார். அங்கே இருக்கிற மாதிகா கம்யூனிட்டிக்கு வந்து உள்ளிட ஒதுக்கீடுங்கிற மாதிரி கேட்டகரைசேஷன் வகைப்படுத்தல் அப்படிங்கிற பேர்ல ஒரு உத்தரவு போட்டாங்க. அது 4 ஆண்டுகள் நடைமுறையில் இருந்தது. 5வது ஆண்டிலே அங்கே இருக்கிற உயர் நீதிமன்றம் தடை செய்து விட்டது. தடை செய்ததை உச்ச நீதிமன்றம் உறுதிப்படுத்தி விட்டது. அது எப்படி கலைஞர் போட்ட சட்டம் மட்டும் நடைமுறையில இருக்கு, அதை போன்ற ஒரு சட்டத்தை பக்கத்தில் இருக்கிற ஒரு மாநிலத்தில் போடுறோம், அது வந்து செல்லாதுன்னு சொல்றாங்க. அதுதாங்க கலைஞருடைய சாமர்த்தியம். கலைஞருடைய சாமர்த்தியம் மட்டுமல்ல, அவருடைய ஆளுமை திறன், தொலைநோக்கும் பார்வை
கலைஞர் சாதாரண ஒரு ஒரு சாதாரண தலைவர். அப்படி தலைவர் நிறைய தலைவர்கள் இருக்கலாம், கலைஞர் சாதாரண தலைவர் இல்லை. இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு அடிப்படை வகுத்தவர் கலைஞர். தமிழ்நாட்டிலே இருக்கிற சாலை வசதி, மருத்துவ வசதி, கல்வி வசதி இந்தியாவினுடைய எந்த மாநிலத்திலும் கிடையாது. சாலை வசதி, மருத்துவ வசதி, கல்வி வசதி எங்கேயாவது எந்த மாநிலத்தில் சொல்லுங்க பார்க்கலாம். அலகாபாத் குஜராத் மாநிலத்தினுடைய தலைநகர். அங்க கூட இரவு 11 மணிக்கு மேல நீங்க பஸ் ஸ்டாண்ட் போனா வெளியூர் போறதுக்கு பஸ் இருக்காது. தலைநகரே இந்த நிலைமை. தமிழ்நாட்டில் எப்படி இருக்கு சொல்லுங்க பாருங்க. நீங்க எந்த ஊர்ல இருந்து எந்த ஊர் போறதுக்கு 24 மணி நேரமும் பேருந்து ஓடுகிறது. யார் அதை செய்தது? எந்த ஊர்ல இருந்து எந்த ஊருக்கு எந்த நேரத்திலும் போகலாம் என்கிற வசதி தமிழ்நாட்டில் மட்டும் வேற இந்தியாவுடைய எந்த மாநிலத்திலும் கிடையாது. இப்போ இருக்கிற சாலை வசதிகள் இருக்கிறது. நீங்க போய் பீகார்லயும் உத்தரப்பிரதேசத்திலயும் குஜராத் பெருமை பேசுறாங்க, அங்க போய் பாருங்க. குஜராத் நான் போயிருக்கேன், பூரா கண்ட்ரோலா தான் இருக்கும். நீங்க ஒரு நகரத்தை விட்டு ஒரு 50 கிலோமீட்டர் தாண்டி போனீங்கன்னா பூரா கண்ட்ரோல். என்ன கொக்கரிக்கீங்க? இந்தியாவில் தமிழ்நாட்டை மீறுவதற்கு எவனும் கிடையாது. நோபல் பரிசு பெற்ற அமர்த்தியா சென் சொல்கிறார், பொருளாதாரத்துக்கு நோபல் பரிசு பெற்ற அமர்த்தியா சென் சொல்கிறார், தமிழ்நாட்டை இந்தியாவில் உள்ள தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு இந்தியாவினுடைய எந்த மாநிலத்தையும் ஒப்பிட முடியாது. அதுக்கு ஒப்பிட வேண்டும் என்றால் ஐரோப்பிய நாடுகளை தான் ஒப்பிட வேண்டும். நோபல் பரிசு பெற்ற அமர்த்தியா சென் சொல்கிறார். இதெல்லாம் எப்படிங்க வந்தது? இவ்வளவு வளர்ச்சி கல்வியில இன்னைக்கு யாரை பார்த்தாலும் படிச்சிருக்கிறோம். பிஏ, எம்ஏங்கிறோம், பிஎல்ங்கிறோம், வக்கீலுங்கிறோம், மருத்துவர் இருக்கிறோம், பேராசிரியர் இருக்கிறோம். இதெல்லாம் எப்படி வந்தது? எப்படி அடித்தளம் அமைத்தவர் யார் என்றால் என்ன? ஒருவர் 3 மொழியும் தெரிஞ்சு கொள்ள வேண்டும். நாங்க தெளிவா சொல்லிட்டோம். பேரறிஞர் அண்ணா தெளிவா சொல்ற, எங்களுக்கு 2 மொழி கொள்கை போதும்னு சொல்றாரு. சரி, வட மாநிலங்களில் எவன் 3 மொழி தெரிஞ்சிருக்கான்? இந்தியை தவிர உனக்கு என்ன தெரியும்? ஒரு வயலுக்கு அவன் எம்ஏன்னு சொல்றான், அவனுக்கு இங்கிலீஷ் தெரியாதுங்க. நான் வட மாநிலங்கள் கூட சுத்தி இருக்கேன். அவன் எம்ஏ பிஎல்ங்கிறான், அவனுக்கு இங்கிலீஷ் தெரியாது, பேசினாலும் தெரியாது, எழுதவும் தெரியாது. ஆனா எம்ஏ பிஎல் போட்டிருப்பான். அதனாலதான் இன்றைக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த பல பேர் அமெரிக்காவிலும் கனடாவிலும் ஆங்கிலம் நன்றாக தெரிகிற காரணத்தினால்தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிறது. ஆக இந்த நிலைக்கு உயர்த்தியவர் கலைஞர், உயர்த்தியது திராவிட முன்னேற்ற கழகம். அதை மறந்துடக்கூடாது. திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அஜெண்டா இதெல்லாம். பெண்களுக்கு சொத்துரிமை 89 கலைஞர் தானே கொண்டு வந்தார். பேருந்து போக்குவரத்தை தேசியமயமாக்கியது யார்? சாதாரண விஷயமா? பேருந்து போக்குவரத்து பெரிய பெரிய மகாலிங்கம் போன்றவர்களும் டிவிஎஸ் கம்பெனி போன்றவர்கள் எல்லாம் கொக்கரித்துக் கொண்டிருக்கிற பணக்காரர்கள். சாதாரண கலைஞர் கருணாநிதி, நான் சாயந்தரம் சிறுவாணிக்கு போயிட்டு வரேன், பேங்க பார்வையிட போறேன், வரதுக்குள்ள முடிவு பண்ணு அப்படின்னு சொல்லி போறாரு. முடிவு பண்ண முடியல. அடுத்த நாள் காலையில எல்லாருக்கும் சீல் வச்சுட்டாரு. எல்லா பிள்ளைகளும் அந்த வரலாறு நிறைய பேருக்கு தெரியாது. எல்லா பஸ் கம்பெனிக்கு சீல் வச்சுட்டாரு. நிறுத்து, அரசாங்கம் எடுத்துக்கொண்டது, உன்னுடைய சொத்து பூரா அரசாங்கம் சொந்தம். இதுதாங்க நடவடிக்கை. இதுதான் நடவடிக்கை. டிவிஎஸ் சொத்துக்களையும் மகாலிங்கம் சொத்துக்களையும் அரசாங்கம் தன்னுடைமை ஆக்கியது. அந்த பேருந்துகள் கூட தன்னுடைமை ஆக்கியது. தன்னுடைமை, அதாவது அரசுடைமை ஆக்கியது மட்டுமில்ல, அந்த பேருந்து தொழிலாளர்களுக்கு அரசாங்க சம்பளம் கொடுத்தது. சம்பளம் கொடுத்தது மட்டுமல்ல, அந்த பேருந்து தொழிலாளர்களை அதில் பங்குதாரர்களாக மாற்றியது. என்ன
சாதாரண விஷயமா? இப்ப பேருந்தில் இருக்கிற அந்த வேலை செய்யற அத்தனை பேரு அந்த போக்குவரத்து கழகத்துல பங்குதாரர்கள். அந்த பங்குதாரர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை பெருந்துறை மருத்துவக் கல்லூரியில இடஒதுக்கீடு. மருத்துவக் கல்லூரியில எங்க போகுது பாருங்க, இங்க தொடங்கி அங்க வரைக்கும் போகுதுங்க. கலைஞர் சாதாரண ஆள் இல்லை. ஆனால் உங்களை சொல்கிறேன், கலைஞர் பார்த்து பார்த்து கட்டினார் வள்ளுவர் கோட்டத்தை. பக்கத்திலே இருந்து அங்கேயே உட்கார்ந்து ஒவ்வொரு கல்லையும் செதுக்குவதை பார்த்து பார்த்து கட்டினார். நல்லா படித்துக் கொண்டிருந்தேன். ஆஹா, இவ்வளவு அற்புதமான ஒன்றை செய்திருக்காரு. எப்ப திறப்பாரு? முதலமைச்சராக இருக்கும்போதுதான் கட்டினாருங்க, செதுக்கினாரு, அப்படி செதுக்கினாரு. வள்ளுவர் கோட்டத்துக்கு போனவங்களுக்கு போய் பார்க்க தெரியும் எப்படி இருக்காங்க. கலைஞருடைய அற்புதமான வடிவமைப்பு. திடீர்னு ஒரு நாள் ஆட்சி கலைத்தார்கள். கலைத்து விட்டு அந்த வள்ளுவர் கோட்டத்தை ஆளுநரை வைத்து திறந்தார்கள். அந்த திறப்பு விழாவுக்கு கலைஞருக்கு அழைப்புதல் இல்லை. அதை உருவாக்கியவனுக்கு அழைப்புதல் இல்லைங்க. கலைஞர் அதை பற்றி கவலையே படலை. அவர் ஒரு விஷயம் நடக்கலன்னா அடுத்தடுத்து வெவ்வேறு விஷயங்களுக்கு போயிட்டே இருப்பார். தமிழ்நாட்டில் என்னென்ன உருவாக்குனாரு? அண்ணா பெயரில ஏர்போர்ட், இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் மெட்ராஸ்ல இருக்குது. அதுக்கு பேர் அண்ணா பெயர் வச்சிருக்கேன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? அதுக்கு அண்ணா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் தான் அதுக்கு பேர். மவுண்ட் ரோடுக்கு அண்ணா பெயர் வைத்தார். அண்ணா பல்கலைக்கழகம், உலகத்திலே மிகச்சிறந்த பல்கலைக்கழகம், அதற்கு அண்ணா பெயர். உலகத்திலே மிகச்சிறந்த அண்ணா நூற்றாண்டு கட்டிடம், அதற்கு அண்ணா பெயர். அதுக்கு நிகரா எங்கேயுமே இல்லைங்க. சவுத் ஈஸ்ட் ஏசியாலேயே அந்த நூற்றாண்டு விழா கட்டிடத்துக்கு நிகரான கட்டிடம் எங்கேயுமே இல்லை. இதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சாதனை. சாதாரண விஷயம் அல்ல. கடைசியில் முத்தாய்ப்பாக ஒரு 2 செய்திகளை மட்டும் சொல்லி நான் முடிக்கலாம் என்று இருக்கிறேன். ஒன்று, தமிழ்நாட்டில் இன்னைக்கு சமூக நீதி என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். காலையில செய்தி பார்த்தேன். வன்னியருக்கு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுப்பார்கள் அப்படின்ற ஏதோ தீர்மானமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதை எதிர்த்து மற்ற பிற்படுத்தப்பட்ட வகுப்புகள் எதிர்ப்பு குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் ஒன்றை சொல்கிறேன், மேற்கு பகுதியிலே கொங்கு வேளாளர்கள் அதிகம். ஒரு காலத்துல எனக்கு தெரியும், இவர்களுக்கு இடம் இருக்கும், கறக்கிறதுக்கு மாடு இருக்கும், பையன் படிக்க போக மாட்டான், பால் கறந்து விற்க போகும், படிக்க மாட்டாங்க. ஆனா பக்கத்துல இருக்கிற சேரியில இருக்கிறவன் எம்ஏ பிஏ படிச்சுட்டு இருப்பான். எப்படி இருக்கும் பாருங்க. இங்க இருக்கிற கவுண்டர் வீட்டுக்குள்ள படிக்க மாட்டான், பக்கத்தில் இருக்கிற சேரி இருக்கிறவன் படிச்சு முன்னாடி வருவான். கலைஞர் தான் முதலில் கோவை செழியன் அவர்களுடைய கோரிக்கையை ஏற்று கோவையில 1972 அந்த நிகழ்ச்சியிலே நான் போய் கலந்தவன் என்கிற முறையிலே நான் சொல்கிறேன். அந்த நிகழ்ச்சியிலே தான் கலைஞர் அறிவித்தார், ஃபார்வர்ட் கம்யூனிட்டி என்று இருந்த கொங்கு வேளாளர் சமுதாயத்தை பேக்வேர்ட் என்று மாற்றி அந்த சமுதாயத்தை இன்னைக்கு அப்படியே தூக்கி உயரத்துல தூக்கி நிறுத்திட்டாரு. சட்டத்துல பேக்வேர்டா இருந்தாதான் சமுதாயத்துல ஃபார்வர்ட் ஆகணும். பாருங்க எப்படி இருக்கு நிலைமை. சட்டத்துல பேக்வேர்ட் ஆனாதான் சமுதாயத்துல ஃபார்வர்ட் ஆக முடியும். அந்த 72 இருந்து இன்னைக்கு கணக்கு போட்டா 50 ஆண்டுகள். இந்த 50 ஆண்டுகளிலே தான் கொங்கு வேளாளர் சமுதாயத்தினுடைய இவ்வளவு மிகப்பெரிய வளர்ச்சி, அசுர வளர்ச்சி. இந்த அசுர வளர்ச்சிக்கு காரணம் யார்? கலைஞர். கருணாநிதி என்கிற கலைஞர் என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது. பிற்படுத்தப்பட்ட ஒரு பட்டியலிலே சேர்க்கப்பட்ட பிறகுதான் கொங்கு வேளாளர் சமுதாயம் முன்னேறியது. அதற்கு முன்னாடி முன்னேறல. அவர்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதே போல 86, 87, 88 காலகட்டத்திலே எம்ஜிஆர் ஆட்சி. அப்போ டாக்டர் ராமதாஸ் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினார். மரங்களை எல்லாம் வெட்டி வீழ்த்தினார். தங்களுக்கு இடஒதுக்கீடு தனியாக வேண்டும் என்று போராடினார். மரங்களை எல்லாம் வெட்டி வீழ்த்தி எந்த வண்டியும்
மெட்ராஸ் போக முடியாது. எம்ஜிஆர் ஒண்ணுமே பண்ண முடியல. அவருக்கு என்ன தெரியும்? சினிமான்னா ஏதாவது சொல்லியிருப்பாரு. இதுல தீர்க்கிறதுக்கு சக்தி வேணுமே இல்லையே. உடனே 89 கலைஞர் ஆட்சிக்கு வருகிறார். வந்த உடனே மிக தெளிவாக ஒரு திட்டத்தை தீட்டி 50 சாதிகளை ஒன்றாக மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் என்ற சாதிகளை இணைத்து 20 விழுக்காடு தனி இடஒதுக்கீடு வன்னியர்களுக்கு அன்றைக்கு கொடுக்கிறார் கலைஞர். அன்றைக்கு அந்த பிரச்சனை அடங்கியது. 30-40 ஆண்டு ஆகிடுச்சு. அன்றைக்கு அடங்கிய அந்த பிரச்சனை இப்போ மீண்டும் எழுகிறது. இதுவரைக்கும் சும்மா இருக்காங்கல்ல. தேர்தல் இப்ப பாருங்க, இவ்வளவு நாள் 4 வருஷம் ஆகுறாங்க பழனிசாமி. அப்ப ஏதாவது கேட்டாரா ராமதாஸ் எனக்கு இடஒதுக்கீடு வேணும்னு கேட்டாரா? ஏன் கேட்கவில்லை? ஒரு அரசியல் பேரம் கேட்கலாம். ஏன் கேட்கவில்லை? இப்போது கேட்கிறார். ஆக கவுண்டர் சமுதாயத்துக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை கொடுத்தார். வன்னியர் சமுதாயத்துக்கு இன்னொரு வாய்ப்பை கொடுத்தார். இறுதியில 89 அருந்ததிய சமுதாயத்துக்கு 3 விழுக்காடு கொடுத்து அவர் மிகப்பெரிய சாதனையை செய்து விட்டார். அவரிடம் ஒரு பத்திரிகை நிருபர் கேட்கிறார், நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே சாதனையாக எதை கருதுகிறீர்கள் என்று கேட்கும் பொழுது அவர் சொல்கிறார், அடுக்கப்பட்ட மூட்டையிலே அடிமூட்டையாக இருக்கிற இந்த சமுதாயத்துக்கு ஒரு வாய்ப்பளிக்கிற 3 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்த ஒரு சட்டத்தை இயற்றினேனே, அதுதான் நான் மகிழ்ச்சி கொள்கிற ஒரு முக்கியமான சாதனை என்று அதைத்தான் சொல்கிறார். வேற எத்தனையோ சாதனை இருக்கிறது, கணக்கில் அடங்காத சாதனை கலைஞர்கள். இதைத்தான் சொல்றார். அப்ப அந்த சாதனையினால் என்னென்ன பலன் பெற்றோம் என்று பொதுச் செயலாளர் இங்க போய் படிச்சார், பேசினார். என்னென்ன வாய்ப்பு பெற்றிருக்கிறோம் என்று பேசினார். ஆக திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் அருந்ததியர்களுடைய பாதுகாவலனாக அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி இருக்க முடியும். வேற யாரும் இருக்க முடியாது. வருங்காலத்திலே தமிழ்நாட்டிலே தளபதி அவர்கள் ஆட்சி கட்டிலே ஏறினார் என்று சொன்னால் நம்முடைய பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். வேற யார் வந்தாலும் செய்ய முடியாது. திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ஒரு தலைவருக்கு தான் எப்படி அணுகி எப்படி செய்ய வேண்டும் என்று தெரியும். அந்த வகையிலே தலைவர் தளபதி அவர்கள் இன்றைக்கு தமிழகத்தில் ஆட்சி பொறுப்பை ஏற்க வேண்டும் என்கிற அந்த ஒரு கட்டாய சூழலை வந்தே தீர வேண்டும். அதுல கொஞ்சம் கூட ஒரு சின்ன லூப் ஹோல்னு சொல்வாங்க, ஒரு சின்ன இடைவெளி கூட விட்டுவிடக் கூடாது. அந்த அளவுக்கு நாம் சின்ன பிரச்சாரங்களை மேற்கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை 234 தொகுதிகளிலும் உதயசூரியன் வெற்றி பெற வேண்டும் என்கிற அந்த செய்தியை உறுதியாக்க இந்த மாநாடு பயன்பட வேண்டும் என்று கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.